மன்னாடி தொகுதியில் இருக்கிற அத்தனை பேரும் எந்த கட்சியெல்லாம் கிடையாது. யாரு வேண்டாலும் இந்த இ சேவை மையத்தை உரிமையோட பயன்படுத்திக்கலாம். குறிப்பாக மாணவ செல்வங்கள், மாணவர்கள், கல்லூரியில் படிக்கிறவங்க, பள்ளியில் படிக்கிறவங்க, அவங்க டைமுக்கு அங்கே போய் எடுக்க முடியாது. நம்ம உடனே அதுக்கு நம்ம ஸ்டாப் போட்டுக்கிறோம். இதை கடந்த ஒரு வாரமாக தம்பி ரெண்டு பேர் சேர்ந்து அரசாங்கத்திலிருந்து வாங்க வேண்டிய அனுமதியை முறையாக அவங்க இதெல்லாம் வாங்கிட முடியாது அவ்வளோ ஈஸியாக. அவர் சட்டமன்ற உறுப்பினர் ஒரு இந்த மாதிரி இ சேவை மையம் ஒன்று இருக்கு. அது 214 சட்டமன்ற உறுப்பினர் வாங்கினாங்களா என்ன சரி, நம்ம வாங்கியிருக்கிறோம். நம்ம இந்த சரியான மக்களுக்கு செய்தி கொடுக்கிறதுனால முனைப்பாக தம்பி விமான ஒரு வாரமாக இதே கலராகி போகிறது. தொடர்ந்து இந்த வேலையில் ஈடுபட்டு நேற்று சாயந்தரம் அந்த ஃபோட்டோ எனக்கு கரெக்டாக அனுப்பிச்சு இருக்கிற ஒரு ஐடி நம்பர் இருக்குது, இருக்கிற ஒரு பாஸ்வேர்டு இருக்குது. நம்ம அவ்வளோ ஈஸியாக போய் கவர்மெண்ட் சைட் வெப்சைட்டில் போய் எடுத்துட முடியாது. இந்த அதிகாரத்தை அரசாங்கம், மத்திய அரசாங்கம் கொடுத்தா மட்டும்தான் நம்ம போய் அந்த சைட்ல அந்த வெப்சைட்ல நம்ம எடுக்க முடியும். கரெக்டுங்களா? அதனால எல்லாருமே நீங்க உரிமையோட நீங்க எனக்கு இதை எடுத்து கொடுங்க. நம்ம ராஜாராமன் போய் எண்ணிட்டே காலைல 9 சாயந்தரம் 6 வரைக்கும் இருப்பாங்க. நம்ம தம்பியெல்லாம் எல்லாரும் இருப்பாங்க இங்க. அதே மாதிரி சட்டமன்றம் இல்லாத நாட்கள் நான் இங்கேயே இருப்பேன். சட்டமன்றம் இருக்கிற நாட்கள் நான் சென்னையில் ஒரு நாளோட ஆஃபீஸ் ஆகக்கூடாது. காலைல 9 மணிக்கு போகணும். எப்ப சபாநாயகர் இதோட அலுவல் முடியிருக்கணும், அது வரைக்கும் உட்கார்ந்து இருக்கணும். எல்லாம் உங்களுக்காக, மன்னாடி மக்களுக்கான, வேற ஒன்னெல்லாம் கிடையாது. தனிப்பட்டவங்களாம் ஒன்றும் கிடையாது. அரசோட திட்டங்களை, அரசோட உதவிகளை நம்ம மன்னாடி சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு பெற்றுக் கொடுக்கணும். அதே மாதிரி நம்ம மன்னாடி தொகுதிக்கு உட்பட்ட கோரிக்கைகளை, என்ன வேண்டுதல, அதை அரசோட கவனத்துக்கு கொண்டு போகணும். என்ன தேவையோ அதை அரசோட கவனத்துக்கு கொண்டு போகணும். நம்ம இந்த அரசு ஆதரிக்கிறதுனால நமக்கு அண்ணா மலர்லாம் சொன்னது மாதிரி நமக்கு நிறைய வாய்ப்பு கிடைக்குது பேசுறதுக்கு. அதனால நம்ம மாவட்டம் மட்டும் இல்ல, பல்வேறு மாவட்டங்கள்ல அன்னைக்கு அண்ணன் ஒரு கோரிக்கை, இந்த நியாய விலை கடைகள் அந்த இடமிஷனை பத்தி ஒரு கோரிக்கை அண்ணன் சொல்லிட்டு போனாப்ல. அன்னைக்கு முதல்ல நான் நிறைய பேசிட்டேன், எனக்கு வாய்ப்பே கிடையாது. இருந்தாலும் அண்ணா இப்ப சொன்ன மாதிரி சபாநாயகர் 2-3 தடவை அப்படின்னு சொல்லிட்டு காமராஜ் பேசலாம்னு சொல்லி சொல்றாரு. நான் 2 சப்ஜெக்ட் பேசிட்டேன். அவர் சொன்ன அந்த போஸ்ட் மிஷின் மட்டும் தான் சொன்னாப்ல. இதனால நம்ம 2-3 சப்ஜெக்ட் இன்னைக்கு காவேரியில் தண்ணி சொல்றதுக்கு எல்லாம் பேசுறோம். அதனாலதான் நம்ம இந்த அரசுக்கு நம்ம ஆதரவா நம்ம இருக்கிறவங்களே மன்னாடி தொகுதிகள் நிறைய நம்ம செஞ்சு கொடுக்கணும். கரெக்டுங்களா? அந்த ஒரே நோக்கம் தான், வேற வேற இதெல்லாம் கிடையாது. அதனால எல்லா மக்களும் உரிமையோட நீங்க இதை நம்ம பயன்படுத்திக்கணும். இந்த அலுவலகம் உங்களுக்கான அலுவலகம், சரியா? நான் உட்காருவாளதான். மன்னாடி சட்டமன்ற தொகுதி மக்களுக்கான அலுவலகம். எல்லாரும் பயன்படுத்தலாம் கேட்டு இந்த இ சேவை மையத்தை எல்லாரும் நீங்க போய் லைன்ல நிக்க வேண்டாம். உரிமையோட இங்க சொன்னீங்கன்னா உடனே எடுத்துக்கலாம், சரியா? பெரிய சர்டிபிகேட்டோட இந்த சான்றிதழோட நீங்க கொடுக்கும்போது இப்ப ப்ராப்பரா நீங்க ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல எல்லா சான்றிதழ் ரிலீஸ் பண்ணா கூட இங்க பிரிண்ட் பண்ணிக்கலாம். கரெக்டா? அங்க போய் தொங்கணும்னு அவசியம் கிடையாது. அது முறையா அந்த வெப்சைட்ல ஏறினது பிறகு அரசோட அந்த நெட்வொர்க் இருப்பாங்க, விஏஓ, ஆர்ஐ, தாசில்தார், இவங்க எல்லாம் கிளிக் பண்ணது பிறகு நம்ம இங்க பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். இந்த ஈஸியா எல்லாரும் பயன்படுத்தணும். நன்றி, வணக்கம். நன்றி. அடுத்து நல்லா விடுங்க.